5 மிகை முழுக்களோட சராசரி வந்து அதோட இடைநிலை போல் 2 மடங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 4 முழுக்களும் என்னென்னு கொடுத்துட்டாங்க, 4 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதோட இடைநிலை அளவு 6ன்னு சொல்லியாச்சு. 5வது முழு என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம 5வது முழு தான் கண்டுபிடிக்க போகிறோம். தீர்வு சராசரி ஈக்குவல் டு 2. ஏன்னா இது 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ 2 × இடைநிலை அளவு. இடைநிலை அளவு சராசரியோட ஃபார்முலா சம்மேஷன் x/n. 2 × இடைநிலை அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6. இப்போது 5வது முழுவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 5வது மிகை முழுவை எக்ஸ் என்க. நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ சமேஷன் x/n என்னன்னா மொத்த முழுக்களையும் கூட்டினா தான் சமேஷன் எக்ஸ். அப்போ மொத்த முழுக்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 3 + 4 + 6 + 9 + x/n ஈக்குவல் டு 2 × 6. 2 6 பெருக்குனா என்ன 12. அப்போது இங்கே 3 + 4 + 6 + 9 + x/n. இப்போ இந்த எல்லா நம்பரையும் கூட்டினா 22. இந்த எக்ஸை ப்ளஸ் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, ப்ளஸ் எக்ஸ்ன்னு போடணும். பை என்னோட மதிப்பு என்ன, எத்தனை நம்பர் அதான் 1 2 3 4 5 5. அப்போ எண் வந்து 5 ஈக்குவல் டு 12. வகுத்தலில் இருக்க 5 ஈக்குவல்ட்டுக்கு வந்து பார்க்க போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போ 22 + x ஈக்குவல் டு 12 × 5. 12 5 பெருக்குனா 60. அப்போ 22 + x. இப்போ நம்ம எக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போ இங்கே உள்ள 22 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போவோம். அப்போ ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். அப்போ 60 - 22. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 38. அப்போ எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போது தேர்ஃபோர் ஐந்தாவது மிகை முழு ஈக்குவல் டு 38. கணக்கு முடிஞ்சிச்சு. இந்த பயிற்சியில் உள்ள எல்லா கணக்கும் முடிஞ்சிச்சு. புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.